இனியவை இன்று நேயர்களுக்கு ஸ்ரீ வர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். குறட்டை சத்தம். இந்த குறட்டை அப்படிங்கிறது சில சமயங்களில் திருமண முறிவுக்கு கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிற அளவுக்கு நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த குறட்டைக்கு என்ன காரணம், ஸோ இதற்கு என்ன தீர்வு, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒருத்தர் சத்தத்தோடு தூங்குறாரு அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா கொரட்டை விட்டு தூங்குனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, கொரட்டை விட்டு தூங்குனா ஒருத்தர் ரொம்ப நல்லா டீப்பாக வந்து தூங்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ தொடர்ந்து கொரட்டை விட்டு அவங்க தூங்கக்கூடிய ஒரு வழக்கம் அவங்களுக்கு சரியான ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலை தான் வந்து இருக்குது. ஸோ இந்த குறட்டை வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்லீப்போட ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம், ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ஸ்லீப் வந்து சாதாரணமாக அந்த தூக்கம் தொடங்கின நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லீப்புக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே வந்து பேரலைஸ் ஆன ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது எந்த ஒரு அசைவுமே வந்து அதில் இருக்காது. ஸோ அந்த நிலைகளில் நம்ம வந்து குரல் வலையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அது இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சுவாச குழாய் வந்து குறுகி அதன் வழியாக காற்று போகக்கூடிய ஒரு நிலை தான் வந்து குறட்டை சத்தமாக நமக்கு வெளிவருது. இதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கும் அப்படின்னா, பரம்பரை ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் மட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து பரம்பரையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான குறட்டை பிரச்சனைகள் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இந்த டான்சிலைட்டிஸ், அடிநாடி இந்த பிரச்சனைகள் தான் வந்து ரொம்ப காரணமாக இருக்கும். சிலருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கு குறட்டை பிரச்சனை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குறட்டை வரக்கூடிய 3ல் ஒருத்தருக்கு இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எச்சரிக்கையாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ இதுக்கு உடல் பருமனும் ஒரு முக்கியமான காரணம், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், அடிநாடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து காரணமாக இருக்குது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து வாயை திறந்தபடியே வந்து கொரட்டை விட்டு தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. சைனஸ் சம்பந்தமான பிரச்சனையோ, நேசல் பாலிப்போ, அதே மாதிரி தொண்டை பகுதியில் ஒரு பிரச்சனையோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாயை மூடி இருப்பாங்க, ஆனாலும் வந்து அவங்களுக்கு கொரட்டை சத்தம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இதே சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை அந்த குரல் நானோட அந்த அதிகமாக வந்து அது இருக்கப்படக்கூடிய அந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து இது எதனால் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அவசியம். நிறையா டே டைமில் நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நைட்டில் குறட்டையோடு தூங்குறவங்க தான் ரொம்ப அதிகமாக வந்து இதனால் ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நல்லா நான் குறட்டை விட்டு தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சரியாக தூங்கலைன்னு தான் அர்த்தம். நிறைய குறட்டை பிரச்சனை இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு தூக்கம் இல்லாதனால எங்கெல்லாம் உட்காடுறாங்களோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க. முக்கியமாக ட்ரைவ் பண்ணும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தூங்கக்கூடிய ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து இந்த மாதிரி குறட்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ குறட்டை இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன காரணத்தினால வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. முக்கியமாக திரிகடுகு சூர்ணம், அதே மாதிரி வந்து ஆவி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி இந்த சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த குறட்டை பிரச்சனையை வந்து தவிர்த்துக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு இந்த டான்சில் என்லார்ஜ்மெண்ட்டு இதனால் வந்து அவங்களுக்கு வந்து குறட்டை இருக்குது அப்படின்னா பூண்டு தேன் வந்து ஒரு சிறந்த மருந்து. அதாவது நம்ம பூண்டை வந்து ஒரு அடுப்பு தணலில் காமிச்சு அதை வந்து ஜூஸாக எடுத்துகிட்டு அது கூட தேன் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டான்சில்ஸில் அப்ளை பண்ணும்போது டான்சிலில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய குறட்டைக்கு. சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் பருமனால் இருக்கக்கூடிய குறட்டைக்கு வந்து நம்ம உடல் எடையை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த தூக்கம் அதாவது குறட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே இந்த குறட்டை பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மருந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெள்ளை மிளகு, அதிமதுரம், பனங்கற்கண்டு.
ஸோ இந்த மிளகு அது கூட அதிமதுரம் இது ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து நீங்கள் பனங்கற்கண்டும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டெய்லி காலை மாலை இருவேளை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது ஸோ இது வந்து சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பாலிப் சம்மந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி குரல் நாணில் வந்து உண்டாகக்கூடிய அதிகப்படியான இறுக்கம், ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை குறைக்கும். பட் கூடவே உடல் பருமன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் அந்த குரட்டை பிரச்சனை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தலைக்கு குளிக்கும் பொழுது சுக்கு தைலம் சேர்த்து குளிக்கிறதோ இல்லை வந்து பீனிச தைலம் தேய்ச்சி வந்து தலைக்கு குளிக்கும் பொழுதும் நம்ம இந்த குரட்டை சம்மந்தமான பிரச்சனையை வந்து சரி செஞ்சுக்க முடியும். ஸோ பெரிய தொந்தரவை கொடுக்கக்கூடிய முக்கியமாக ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படக்கூடிய இந்த குரட்டை, அது மட்டும் இல்லாமல் குரட்டை விடக்கூடிய 3ல் ஒருத்தருக்கு இதய நோய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்லப்படக்கூடிய இதை வந்து நம்ம முறையாக அணுக வேண்டியது அவசியம். இதை நம்ம டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுக்காமல் இதற்கு முறையாக ஒரு மருத்துவரை சந்தித்து எதனால் உண்டாகுது, இதை சரி செய்ய என்னெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும் பொழுது இதனால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளை வந்து தவிர்க்கலாம். முக்கியமாக குழந்தைங்கள்லாம் வந்து படிப்பில் வந்து திடீர்னு கவனம் வந்து குறையுது அப்படின்னா ஸோ அவங்களுடைய இரவு தூக்கம் சரியாக இல்லைன்னு அர்த்தம். டிரைவிங் பண்ணுறவங்க இல்லை வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து சில விஷயங்களை ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியவங்க எல்லாருமே வந்து இரவு தூக்கம் ரொம்ப அவசியமாக, அதாவது நல்ல இரவு தூக்கம் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.